Hi student, 12th standard, chapter 12, example 12.8. let A என்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க, B என்ற மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க, B any two boolean algebra மேட்ரிக்ஸ், ரெண்டு பூலியன் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க, 0 1ன்றவே அது பூலியன் மேட்ரிக்ஸ் தான். ஆஃப் த சேம் டைப் ஃபைன் தான். ஏ இப்படி போட்டால் நான் கப்பு, இப்படி மேலே இருக்குன்னா இது பேர் நமக்கு கப், இப்படி போட்டால் கப்பு, இப்படி போட்டால் கேப்பு. ஓகே, இந்த ரெண்டு ஃபார்ம் பண்ணி ஃபைன் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஏவுக்கும் கப் பிக்கும் வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஏவோட வேல்யூனா 0 1 1 1. ஓகேவா, கப் நெக்ஸ்ட்டு 1 1 0 1. இப்போ நெக்ஸ்ட்டு 0க்கும் 1க்கும் கப்பு எடுத்தாலும் ரிசல்ட்னா 1 தான். ஓகே, 0க்கு 1க்கு கப்பு எடுத்தாலும்னா 1 தான், 1க்கு 1 கப்பு எடுத்தாலும் 1 தான், 1க்கு 0 கப்பு எடுத்தாலும் 1 தான். ஓகே, 1க்கு 1 கப்பு எடுத்தாலும் 1 தான். இதான் நம்ம ஏ கப் பியோட ஆன்சரு. 0 1 1 0 1 1 எது எடுத்தாலும்னா அப்போ 0க்கு 0 எடுத்தால் மட்டும் தான் ரிசல்ட்னா நமக்கு 0 வரும். ஓகேவா, அதை மட்டும் கப்பில் தெரிஞ்சுக்க. 0க்கு 0 எடுத்தால் மட்டும் தான் 0. ரெமினிங் 0 1 1க்கு 1 கப்பு எடுத்தனா கப்பு, இது கேப்பு, ரெண்டு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்க. கப்பு கேப் இதுதான் ஏ கப் பியோட ஆன்சர்னா 1 1 1 1. ஓகே, செகண்டு ஏ கேப், இப்படி கூட கேப் பி, அதே சேம் 0 1 1 1 கேப் 1 1 0 1. ஓகே, இப்போ 0க்கும் 1க்கும் கேப் எடுத்தால் நமக்கு என்ன 0 மாற்றினா 0. ஓகேவா, 1க்கு 1 எடுத்தாங்கன்னா 1, 1க்கு 0 எடுத்தாலும் 0 தான், 1க்கு 1 எடுத்தால் 1. இதுதான் 1க்கு 1. ஓகே, 1க்கு அதே வேலையை அந்த வேலையை எடுத்தால் மட்டும்தான் வேல்யூ 1. 0க்கு மாதிரி 1 எடுத்தாலும் 1க்கு 0 எடுத்தாலும் நமக்கு அதுக்கு கப்பு எடுத்தோன்னா நமக்கு கேப்புக்கு இங்கே ரிவர்ஸில் வரும். ஓகேவா, இது கப்பு, இது கேப்போட சிம்பிள். ஓகே, இது 0க்கு 1க்கு 1க்கு எது எடுத்தாலும் நான் 1 1 தான் வரும். ஆனால் கப்புக்குன்னா கேப்புக்குன்னா வரும் நமக்கு 1க்கு 1 எடுத்தால் மட்டும்தான் வேல்யூ 1, 0க்கு 1 எடுத்தாலும் 1க்கு 0 எடுத்தாலும் நான் 0 தான். இதுதான் இது ஜஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.